காசநோயில் இணை நோய் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இதய நோய் பாதிப்பு, புற்றுநோய் பாதிப்பு உடையவர்கள்லாம் அவங்களுக்கு இந்த காசநோயும் இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை முறைகள் எந்த மாதிரி இருக்கும்? மருத்துவ சிகிச்சை முறைன்றது காசநோயை பொறுத்த வரைக்கும் மாறுபடாது. ஸோ அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் புற்றுநோய்க்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இது பேசிக்காக எல்லாருக்குமே வந்து எம்பிபிஎஸ் லெவல்லையே காசநோய் பற்றின முழு இது ஒரு பூர்ணமாக குணப்படுத்த நோய் அப்படிங்கிற எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும், மருத்துவ செவிலியர்களுக்கும் சரி, பணியாளர்கள் எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அந்த அவேர்னஸை ஃபஸ்ட்டு கொடுப்போம். கண்டிப்பாக இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இம்யூனோ சப்ரசிவ் தெரப்பி அப்படின்ற அந்த மருந்துகள்னால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்தால் நீங்கள் உடனே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொரு முறை சிகிச்சைக்காக போகிறப்ப அந்த ஸ்க்ரீனிங்கை மருத்துவர்களும் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு காசநோய் கண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த 4 ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், 6 மாதங்களுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ காசநோயில் என்ன அப்படின்னா, நம்ம சளி கொடுக்குறப்பவே ஒரு சில மருந்துகளுக்கு அது வந்து உட்படுதா இல்லையா கல்ச்சர் டிஎஸ்டி டெஸ்டிங் நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ ஒரு சில மருந்துகளுக்கு வந்து அது வேலை செய்யலை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம். இது வந்து அந்த கோமார்பிடிட்டி இணை நோய் உள்ளவர்களுக்கு முக்கியமாக இதை வந்து நம்ம செய்கிறோம். அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்க்கு வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாங்க. மருந்துகள் நம்ம இலவசமாக தரோம். ஸ்க்ரீனிங் வந்து எல்லாருக்குமே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம்.